This is class 9 CBSE History French Revolution Part 6 in Tamil. France abolishes monarchy and becomes a republic. இந்த டாப்பிக்கை பற்றி இப்போ பார்க்கலாம். The situation in France continued to be tense during the following years. ஸோ நேஷ்னல் அசம்பிளி வந்துட்டாங்க. நேஷ்னல் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க. ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த கிங்குடைய பவரை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த லூயி 16 பவரை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் வருவார். கான்ஸ்டிடியூஷன் வந்து அவரை வந்து செக் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் ஆன்சரபிள் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இவங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த நேஷ்னல் அசம்பிளி. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. என்ன அப்படின்னாக்கா, இந்த நேஷ்னல் அசம்பிளி வந்து அதில் இருக்கக்கூடிய ஆல் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லா மெம்பர்ஸுமே ஃப்ரம் த ரிச் ஃபேமிலி. ஏன்னா மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸில் ரிச் பர்சன்ஸ், வெல்தி பர்சன்ஸ் தான் வந்துட்டு இந்த நேஷ்னல் அசம்பிளியுடைய மெம்பர்ஸாக இருக்காங்க. ஆல்தோ லூயி 16 had signed the constitution, he entered into secret negotiations with the king of Prussia. இப்போ இந்த ஃப்ரான்ஸில் வந்து இன்னமும் அந்த டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இந்த ஃபாலோயிங் இயர்ஸில். இந்த லூயி 16 வந்து கான்ஸ்டிடியூஷனில் வந்து சைன் பண்ணுறாரு. இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஒத்துக்கிறாரு. என்னுடைய பவர்ஸ் வந்து லிமிட்டாக இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷன் வந்து என்னை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சைன் பண்ணிடுறாரு. வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அங்கே வந்து ரெவல்யூஷன் ஈவெண்ட்ஸ், ரெவல்யூஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா, ஹீ என்டர்ட் இன்டு சீக்ரெட் நெகோசியேஷன்ஸ், அதாவது யாருக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு வித் த கிங் ஆஃப் ப்ருஷியா. ரூலர்ஸ் ஆஃப் அதர் நெய்பரிங் கண்ட்ரீஸ் டூ வேர் ஒரீட் பை த டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃப்ரான்ஸ் and made plans to send troops to put down the events that had been taking place there since the summer of 1789. இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஃப்ரான்ஸுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை ஆயிடுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸும் மொனார்க்ஸ் தான், கிங்ஸ் தான். இப்போது இந்த ஃப்ரான்ஸில் வந்து ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ரெவல்யூஷனால் கிங்குடைய பவரை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷன் வேறு ஃப்ரேம் ஆயிடுச்சு. அது மூலியமாக தான் வந்து இந்த ஃப்ரான்ஸுடைய கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது. இதனால் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியுடைய ரூலர்ஸ்க்கும் கவலையாகுது. ஏன்னா இந்த ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் என்னாகும், இது வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் என்னாகும், ப்ராப்ளம் தான் ஆகும். ஏன்னா இவங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரியே இவங்களும் ரெவல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ், அதாவது கிங்ஸுக்கும் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு தே சென்ட் ட்ரூப்ஸ், தே சென்ட் மிலிட்ரி ட்ரூப்ஸ் டு புட் டவுன் த ஈவெண்ட்ஸ். இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த ஈவெண்ட்ஸ், இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரூப்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. இந்த ஈவெண்ட்ஸ் எப்போத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு, சின்ஸ் சம்மர் 1789. அந்த பிரிசன், பேஸ்டைல் பிரிசன் ஸ்டாம்ப் பண்ணாங்க இல்லையா, அடித்து நொறுக்குனாங்க இல்லையா, அப்போத்துலேருந்து இது வந்து கண்டினியூஸாக இந்த ஒவ்வொரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டியாக நடந்துகிட்டே இருக்கு. ஸ்டாப் பண்ணணுன்ட்டு இவங்க பிளான் போடுறாங்க. பிஃபோர் திஸ் குட் ஹேப்பன், இது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் அசம்பிளி voted in April 1792 to declare war against Prussia and Austria. இவங்க வந்து ட்ரூப்ஸ் இங்கே அனுப்பி நம்ம வந்து அடக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளை இங்கே டிஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் அசம்பிளி என்ன பண்ணுறாங்கன்னா, தே voted themselves. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணி எது வந்து மெஜாரிட்டி ஓட் வருதோ அந்த டிசிஷன் தான் ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏப்ரல் 1792 ஓட் பண்ணி இந்த நேஷ்னல் அசம்பிளி தே டிக்ளேர் வார். இவங்க என்ன பண்ணுறாங்க, வார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் ப்ருஷியா அண்ட் ஆஸ்ட்ரியா.
ஏன் ஆஸ்ட்ரியா அப்படின்னும்போது ப்ருஷியா நமக்கு தெரியும், ஏன்னா கிங் வந்து சீக்ரெட்டாக சில டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணுறாரு இந்த கிங் ப்ருஷியா கிட்ட, அது வந்து தெரிய வந்துடுது, அதனால ப்ருஷியாவுக்கு அகெயின்ஸ்டாக. ஏன் ஆஸ்ட்ரியா அப்படின்னா அந்த லூயி 16 வைஃப் இருக்காங்களே, அதுதான் குயின் ஆஃப் ஃப்ரான்ஸ், மேரி ஆண்டனாய்ட். அவங்க வந்து ஆஸ்ட்ரியா தான் அவங்களுடைய மதர்லேண்டு, அங்கேருந்து தான் அவங்க வந்தாங்க, அவங்களுடைய கண்ட்ரி வந்து ஆஸ்ட்ரியா. ஸோ அதனால் ஆஸ்ட்ரியாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் இந்த நேஷ்னல் அசம்பிளி வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போது thousands of volunteers thronged from the provinces to join the army. இப்போது தன்னிச்சையாக நிறைய வாலண்டியர்ஸ், அதாவது தொண்டர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுவும் கூட்டம் கூட்டமாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஃப்ரம் த ஆல் த ப்ராவின்சஸ். நிறைய மாகாணத்தில் இருந்து, நிறைய ஏரியாவிலேருந்து இந்த வாலண்டியர்ஸ் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. They saw this as a war of the people against kings and aristocracies all over Europe. அவங்க எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தாங்கன்னா, இந்த வார், இந்த சண்டை, இந்த போர் வந்து பீப்புளுக்கும் அகெயின்ஸ்ட், யாருக்கும் அப்படின்னாக்கா அகெயின்ஸ்ட் கிங்ஸ். இங்கே ஏன் ப்ளூரரில் வருதுன்னா கிங்ஸ் வந்து யூரோப்பியன் கிங்ஸ், ஏன்னா யூரோப்பியன் கிங்ஸ் வந்து மெஜாரிட்டி மொனார்க் தான். ஸோ எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ், ப்ருஷியா அண்ட் ஆஸ்ட்ரியா. ஸோ இந்த கிங்ஸுக்கு எதிர்த்தும் அண்ட் அரிஸ்டோக்ராசிஸ் அப்படின்னும்போது அப்பர் கிளாஸ் ரிச் பீப்புள்ஸ், அவங்களுக்கு த்ரூ அவுட் யூரோப்பில் இருக்கக்கூடிய அரிஸ்டோக்ராசிஸ், இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த போர் அப்படின்னு இவங்க வந்து பார்க்குறாங்க. அமாங் த patriotic songs they sang was the Marseillaise. Marseillaise is that important. இது வந்து நிறைய வந்து ஒரு தேசபக்தி பாடல்கள் இருந்துச்சு, அதில் வந்து இந்த மார்சலே பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினாங்க. திஸ் ஒன் இஸ் கம்போஸ்டு பை த போயட் ரோகர் டே லீலர். ஸோ அவருடைய பேர் வந்து ரோகர் டே லீலர், தட் மீன்ஸ் ஃப்ரெஞ்ச் நேம். Okay, it was sung for the first time by volunteers from Marseille as they marched into Paris and so got its name. So Marseille அப்படின்றது ஒரு பிளேஸு, அது வந்து ஃப்ரான்ஸ்லே சதர்ன் பார்ட்டில் இருக்குது, சவுத் சைடில் இருக்குது. அங்கே இருந்து இந்த வாலண்டியர்ஸில் இருந்து பாரிஸ்க்கு நடந்தே வராங்க ஃபைட் பண்ணுறதுக்காக. அப்படி வரும்போது ஆன் த வே ஃபுல்லாக அவங்க வந்து இந்த மார்செலேஸ் அப்படின்ற இந்த பேட்ரியாட்டிக் சாங்கை வந்து பாடிண்டே வராங்க. அதனால தான் இந்த சாங்குக்கும் அதே நேம் வந்துச்சு. அவங்க ஒரு தேசபக்தி பாடல் வந்து பாடிட்டே வராங்க இல்லையா, அதனால தான் இவங்க வந்து மார்செலே பிளேஸில் இருந்து வந்தவங்க இந்த சாங்கை பாடிட்டு வந்ததுனால இந்த சாங்குக்கு வந்து மார்செலேஸ் அப்படின்ற பேர் வந்துச்சு. The Marseillaise is now the national anthem of France. இந்த Marseillaise வந்து France உடைய national anthem. Revolutionary wars brought losses and economic difficulties to the people. ஸோ இந்த ரெவல்யூஷனரி வார்ஸ் என்னாச்சுன்னா நிறைய லாஸ், ஏன்னா வார், சண்டை, போர் அப்படின்னாலே நிறைய லாஸ் ஆகும், நிறைய இழப்புகள். இதனால் நிறைய எக்கனாமிக், பொருளாதார அடிப்படையில் நிறைய ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்தது டு த பீப்புள். வைல் த மென் வேர் அவே ஃபைட்டிங் அட் த ஃப்ரண்ட், விமென் வேர் லெஃப்ட் டு கோப் வித் த டாஸ்க் ஆஃப் ஏர்னிங் எ லிவிங் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் தேர் ஃபேமிலிஸ். ஸோ அந்த கண்ட்ரியில், ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் இந்த மென் வந்து சண்டைக்காக, அதாவது வந்து போர் போடுறதுக்காக அவங்க வந்து வெளியே வந்து போயாச்சு. ஸோ அப்போ வந்து இந்த விமன் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய டாஸ்க் என்னென்னா, இம்பார்ட்டண்ட் என்னென்னா டு ஏர்ன், சம்பாதிக்கணும், டு லிவ், அவங்க வாழறதுக்கு, அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க சில்ட்ரனுக்காக, இதெல்லாம் வந்து அவங்க விமன் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. Large sections of the population were convinced that the revolution had to be carried further, as the Constitution of 1791 gave political rights only to the richer sections of the society. அதாவது
இந்த லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஃப்ரான்ஸில் இருந்தக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவல்யூஷன் வந்து இன்னும் மேற்கொண்டு நடத்திட்டே இருக்கணும். முக்கியமாக யாருக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னாக்கா இந்த ரிச்சர் செக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக. ஏன்னா இந்த 1791 வந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே, அரசியல் அதிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிச் செக்ஷன் அவங்களுக்கிட்டே மட்டும்தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து இவங்க என்ன பண்ணும், இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சி வந்து கண்டினியூஸாக வந்து இவங்க செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா இதில் இருந்தும் நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அதனால தான் நிறைய வந்து பொலிட்டிக்கல் கிளப்ஸ் வந்து இந்த டைமில் வந்து ஃபார்ம் ஆகுது. Political clubs became an important rallying point for people who wished to discuss government policies and plan their own forms of action. ஸோ நிறைய பொலிட்டிக்கல் கிளப்ஸ் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேலிங் பாயிண்ட். ஓகே, ரேலிங் பாயிண்ட்னா ஒரு கருத்து எடுத்து அதுக்கு உண்டாக போராட்டம் நடத்துறது தான் வந்துட்டு இந்த ரேலிங் பாயிண்ட், முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசி, இந்த பிளான், இதை பற்றிலாம் வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The most successful of these clubs was that of the Jacobins. ஸோ நிறைய கிளப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் கிளப் எதுன்னா ஜாக்கோபின்ஸ் கிளப் ஆஃப் ஃப்ரான்ஸ், which got its name from the former convent of Saint Jacob in Paris. பாரிஸில் ஒரு கான்வென்ட் இருந்தது. கான்வென்ட்டுடைய நேம் வந்து ஜேக்கப். ஸோ அந்த ஜேக்கப் உடைய நேமை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் ஜாக்கோபின்ஸ் கிளப். இப்போ வந்து கான்வென்ட் அப்படின்னா வந்து அந்த பேஜ்லேயே வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எ பில்டிங் பிலாங்கிங் டு எ கம்யூனிட்டி டிவோட்டட் டு எ ரிலீஜியஸ் லைஃப். அதாவது வந்து எஸ்பெஷலி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அவங்க வந்து அந்த பில்டிங்கில் வந்துட்டு அவங்க அந்த ரிலீஜியஸ் லைஃப், இந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அதுதான் வந்து என்னது கான்வென்ட். அந்த கான்வென்ட்டுடைய பேர் தான் செயின்ட் ஜேக்கப். அந்த நேம் தான் இந்த கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அதுதான் ஜாக்கோபின்ஸ் கிளப். விமென் டூ who had been active throughout this period formed their own clubs. விமனும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஃப்ரீடம்காக சில கிளப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விமனுக்காக மட்டுமே. Section 4 of this chapter will tell you more about their activities and demands. ஸோ செக்ஷன் 4ல், அதாவது வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனில் நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ரிகார்டிங் தட் விமன் கிளப்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களுடைய டிமாண்ட்ஸ், அவங்க நீட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு சப்டாபிக்கில் பார்க்கலாம். த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜாக்கோபின் கிளப் belonged mainly to the less prosperous sections of society. ஸோ இந்த ஜாக்கோபின் கிளப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், மெஜாரிட்டி மெம்பர்ஸ், மெயின் மெம்பர்ஸ் யாருன்னா லெஸ் ப்ராஸ்பரஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. லெஸ் ப்ராஸ்பரஸ் அப்படின்னா புவர் பீப்புள். ஏன்னா நேஷ்னல் அசம்பிளி ரிச் பீப்புள், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த கிளப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், மெஜாரிட்டி மெயின் மெம்பர்ஸ் யாருன்னா புவர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. தே இன்க்ளூடட் யார் என்னன்னா ஸ்மால் ஷாப்கீப்பர்ஸ், ஆர்டிசன்ஸ் சச்சஸ். ஆர்டிசன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னாக்கா ஷூ மேக்கர்ஸ், பேஸ்ட்ரி குக்ஸ், அதான் பேக்கரி வச்சுருப்பாங்க இல்லையா, ப்ரெட்டு கேக்கெல்லாம் செய்கிறவங்க, பேஸ்ட்ரி குக்ஸ், வாட்ச் மேக்கர்ஸ், பிரிண்டர்ஸ், ஆஸ் வெல் அஸ் சர்வன்ட்ஸ் அண்ட் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், தினக்கூலி வேலையாட்கள். இவங்க எல்லாமே தான் இந்த ஜாக்கோபின் கிளப்ஸில் மெம்பர்ஸாக இருந்தாங்க, மெயின் மெம்பர்ஸாக இருந்தாங்க. தேர் லீடர் வாஸ் மேக்சிமிலன் ராப்ஸ்பியர். இவருடைய இந்த ஜாக்கோபின் கிளப்ஸுடைய லீடர் யாருன்னா மேக்சிமிலன் ராப்ஸ்பியர், இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் திஸ் பிரெஞ்சு ரெவல்யூஷன். மேக்சிமிலன் ராப்ஸ்பியர் யார் அப்படின்னா இந்த கான்வென்ட் செயின்ட் ஜாக்கப் சொன்ன இல்லையா, அங்கே இருந்து படித்த ஒரு பையன். அங்கேருந்து அவங்க வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு வந்தாங்க. அந்த கான்வென்ட்டில் தான் அவர் இருந்தார். ஸோ அதனால தான் அந்த கான்வென்ட்டுடைய நேமே தன்னுடைய கிளப்புக்கு இவர் வச்சுக்கிட்டார்.
A large group among the Jacobins decided to start wearing long striped trousers similar to those worn by dock workers. ஸோ இந்த லார்ஜ் குரூப் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜாக்கோபின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தே டிசைடட், ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஐடென்டிஃபையோட ஒரு அடையாளப்படுத்தி அவங்கள தன்னை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு லாங் ஸ்ட்ரிப்டு, இந்த கோடு போட்ட ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிப் ட்ரௌசர்ஸ், அந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் தான் அவங்க வந்து போட ஆரம்பித்தாங்க. விச் இஸ் சிமிலர் டு ஓன் பை டாக் ஒர்க்கர்ஸ். டாக் ஒர்க்கர்ஸ்னால் இந்த கப்பல் துறை தொழிலாளர்கள், அதாவது வந்து இந்த சீபோர்ட்டில் வந்து ஷிப்பில் வந்து லோடு ஏற்றுறது அன்லோட் பண்ணுற வேலை செய்வாங்க இல்லையா, கூலி வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க தான் வந்து கப்பல் துறை தொழிலாளர்கள், ஒர்க்கர்ஸ், டாக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுடைய ட்ரெஸ் கோடு இது தான். ஸோ அதே மாதிரி இவங்களும் ஒரு சிமிலராக அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதே ட்ரெஸ் கோடை இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் டு செட் themselves apart from the fashionable sections of society, especially nobles who wore knee breeches. They want to show them separate identity. தன்னை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஃபேஷனபிள் செக்ஷன்ஸ், ஹையர் செக்ஷனிலிருந்து வெளியே தனியாக காட்டணுன்றதுக்காக அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை இந்த ஃபேஷனபிள் சொசைட்டியை, எஸ்பெஷலி இந்த நோபல்ஸ், இந்த ரிச் பர்சன்ஸ். அவங்களுடைய ட்ரெஸ் என்ன அப்படின்னாக்கா நீ ப்ரீச்சஸ், இந்த முட்டி வரைக்கும் வந்து அவங்க ஒரு டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி. அதுக்கு மேலே தான் அவங்க ஷூஸ் எல்லாம் வந்து போடுவாங்க, லாங் ஷூஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு நீ ப்ரீச்சஸ், முட்டி வரைக்கும் இருக்கும். இதை வந்துட்டு இந்த ரிச் பர்சன்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து தன்னை டிஃப்ரெண்ட்டாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லாங் ஸ்ட்ரிப்டு ட்ரௌசர்ஸ் வந்து போடுறாங்க. இவங்கள தான் நம்ம வந்து சான்ஸ்குலட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்கலாம் மென் அண்ட் விமன் இயர். ஸோ சான்ஸ்குலட்ஸ் கப்புள் இவங்க இந்த பாருங்கள் லாங் ஸ்ட்ரைப் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, இவங்க லாங் ஸ்ட்ரைப்டு வந்து பேண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மேன் வந்து தலையில் ஒரு ரெட் கேப் போட்டிருக்காங்க, விச் இஸ் சிம்பலைஸ் த ஃப்ரீடம். ரெட் கேப் இஸ் சிம்பலைஸ் த லிபர்ட்டி. ஆனால் இந்த உமன் வந்து தலையில் பாருங்கள் ரெட் கேப் வந்து போடலை. ஆக்சுவலி அவங்க வந்து போடக்கூடாது, ஏன்னா அந்த உமனுக்கு வந்துட்டு எந்த விதமான ஓட்டிங் ரைட்ஸோ இதெல்லாம் கிடையாது, அதனால் அவங்க ரெட் கேப் போடக்கூடாது. இங்கே ஒரு பிக்சர் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் வந்து ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பண்ணது யாருன்னா ஒரு உமன் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய பேர் வந்து நானைன் வலைன். டாபிக் வந்து லிபர்ட்டி, அபவுட் த எஸ்பெஷலி த உமன் ஃப்ரீடம் பற்றி இவங்க வந்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எ ரேர் பெயிண்டிங்ஸ் பை அ உமன் ஆர்டிஸ்ட். த ரெவல்யூஷனரி ஈவெண்ட்ஸ் மேட் இட் பாசிபிள் ஃபார் விமன் to train their established painters and to exhibit their works in the salon, which was an exhibition held every 2 years. ஸோ இந்த விமனுடைய லிபர்ட்டியை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நிறைய வந்து உமன் பெயிண்டிங்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். அந்த சலோன் அப்படின்றது ஒரு ஹியூஜ் ஹால். அந்த இடத்துல வந்து இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வந்து நடக்கும். அந்த இடத்துல இவங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணிவிட்டு இவங்களுடைய ஃப்ரீடமை பற்றி இவங்க வந்து சிம்பலைஸாக வந்து த்ரூ த பெயிண்டிங்ஸ் மூலிமா, தன்னுடைய பெயிண்டிங்ஸ் மூலிமா அங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. பெயிண்டிங் இஸ் எ ஃபீமேல் அலகோரி ஆஃப் லிபர்ட்டி. தட் இஸ் ஃபீமேல் ஃபார்ம் சிம்பலைசஸ் த ஐடியா ஆஃப் ஃப்ரீடம். இப்போ இங்கே வந்து அலகோரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஃபிகரை வச்சு அவங்களுக்கு வந்து சில சிம்பிள்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்து அதை ஐடியாவை வந்து வெளிப்படுத்துறது. அதாவது வந்து ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஐடியாவை ஒரு ஃபீமேல் ஃபிகரை வச்சு வெளிப்படுத்துறது தான் இந்த ஃபீமேல் அலகோரி ஆஃப் லிபர்ட்டி. இங்கே பாருங்கள் இந்த ஃபீமேல் ஃபிகர், இந்த உமன் வந்து அந்த ஃப்ரான்ஸுடைய ட்ரை கலர் ஃப்ளாகை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸுடைய கலர் என்னது, ஃப்ளாக் கலரு ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட். ஸோ அதை வந்து இங்கே ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸில். அதுக்கப்புறம் ஒரு கையில் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தனக்குன்னு ஒரு எந்த விதமான ரைட்ஸோ ஓட்டிங் ரைட்ஸோ கிடையாது.
அதனால் வந்து அதை வந்து சிம்பாலிக்காக சொல்லுறதுக்காக கையில் வந்து தனக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் டு மேன் அண்ட் சிட்டிசன்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கையில் பாருங்கள் ஒரு ஸ்டிக்கில் ரெட் கேப் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. இதை வந்து ஃப்ரீடம், அதாவது வந்து லிபர்ட்டி அப்படின்றத வந்து சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து இன்னொரு கையில் வந்து வச்சுருக்காங்க. இட் வாஸ் எ வே ஆஃப் ப்ரொக்ளைமிங் த எண்ட் ஆஃப் த பவர் வெல்டட் பை த வியரர்ஸ் ஆஃப் நீ பிரீச்சஸ். ஸோ இதுதான் வந்து டைம், இதுதான் வந்து ரைட் வே. ப்ரொக்ளைமிங் அப்படின்னும் போது அனௌன்சிங் பப்ளிக்லி, அதாவது வந்து பிரகடனம் செய்கிறது, அதை வந்து பப்ளிக்காக பிரகடனம் செய்கிறது. இதுதான் எண்ட் ஆஃப் த பவர். இந்த அவங்களுடைய பவர் வந்து எண்ட் ஆகுது. யாருடைய பவர்னா தோஸ் ஹூ ஆர் வெல்டட் பை த வியரர்ஸ் ஆஃப் நீ பிரீச்சஸ். அதாவது இந்த நீ பிரீச்சஸ் போட்டுட்ருக்காங்களே அவங்க யார்? அது நோபல் அண்ட் ரிச் பர்சன்ஸ் தானே. ஸோ அவங்களுடைய பவர் வந்து இப்போ வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரகடனம் செய்கிறாங்க. தீஸ் ஜாக்கோபின்ஸ் கேம் டு பி நோன் அஸ் த சான்ஸ்குலட்ஸ். யார் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாக்கோபின்ஸ் கிளப்ஸ் தான். ஸோ இவங்கள வந்து இந்த ஜாக்கோபின்ஸ் கிளப்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சான்ஸ்குலட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலி மீனிங் தோஸ் வித்தவுட் நீ பிரீச்சஸ். ஏன்னா அவங்க நீ பிரீச்சஸ் போடுறதில்ல, அவங்க என்ன போடுறாங்க, லாங் ஸ்ட்ரிப்டு ட்ரௌசர்ஸ். சான்ஸ்குலட்ஸ் men wore in addition the red cap that symbolized liberty. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மென்னுக்கு மட்டும் அலோடு. தே வோர் த ரெட் கேப். அது வந்து ஃப்ரீடம், அதை வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக அதை வந்து சிம்பலைஸாக சொல்லுறது. விமன் ஹவவர் வேர் நாட் அலோட் டு டூ ஸோ. விமனுக்கு வந்து அலோடு கிடையாது, அவங்க அந்த ரெட் கேப் வந்து போடக்கூடாது. In the summer of 1792, the Jacobins planned an insurrection of a large number of Parisians who were angered by the short supplies and high prices of food. So Jacobins வந்து insurrection அப்படின்னா a violent uprising revolt, ரொம்ப வைலண்ட்டாக வந்து ஒரு ரிவோல்ட் வந்து செய்கிறாங்க, புரட்சி செய்கிறாங்க. எஸ்பெஷலி த லார்ஜ் நம்பர் ஆஃப் பாரிசியன்ஸ். பாரிசியன்ஸ் அப்படின்னா பாரிஸில் இருக்கக்கூடிய பீப்புளை தான் வந்து பாரிசியன்ஸ் சொல்கிறோம். பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ அந்த பாரிஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அவங்கள தான் பாரிசியன்ஸ். அவங்க வந்து ரொம்ப கோபம் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஷார்ட் சப்ளைஸ் ஆஃப் ஹை ப்ரைஸஸ் ஆஃப் ஃபுட். அவங்களுடைய பேசிக் ஃபுட் என்னது, ப்ரெட்டு. அந்த ஃப்ரூட்டுடைய அந்த ப்ரெட்டுடைய சப்ளை வந்து லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ரெட்டுடைய ப்ரைஸ் என்னவும் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது கோபம் அடைஞ்சி அங்கே இருக்கிற பீப்புளெல்லாம் ஒரு மிகப்பெரிய வைலண்ட் வேல வந்து ஒரு புரட்சி செய்கிறாங்க. ஆன் த மார்னிங் ஆஃப் August 10, they stormed the palace of Tuileries. Tuileries அப்படின்றது ஒரு பேலஸ், அது வந்து பாரிஸில் இருக்கு. அந்த பேலஸில் அந்த லூயி 16, குயின் மேரி ஆண்டனைட், அவங்களுடைய ஃபேமிலி, சில்ட்ரன் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோபத்தில் அந்த பேலஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி தே மசாக்கட் த கிங்ஸ் காட்ஸ். கிங்குடைய காட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பாதுகாவலர்கள், அவங்களையெல்லாம் கொன்னுட்டு அண்ட் ஹெல்டு த கிங் ஹிம்செல்ஃப் அஸ் ஹோஸ்டேஜ் ஃபார் செவரல் ஹவர்ஸ். பிணை கைதிகளாக அவங்களுடைய குடும்பத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் பிடிச்சு வைக்கிறாங்க ஃபார் செவரல் ஹவர்ஸ், பல மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, லேட்டர் த அசம்பிளி voted to imprison the royal family. அதுக்கப்புறம் இந்த அசம்பிளி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஓட் பண்ணி தான் டிசிஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த அசம்பிளியில் இருக்கிறவங்க ஓட் பண்ணுறாங்க. பட் அந்த ஓட்டு வந்து அகெயின்ஸ்டாக போகுது ராயல் ஃபேமிலிக்கு, கிங் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராயல் ஃபேமிலியோடைய மெம்பர்ஸ் எல்லாருமே ஜெயிலில் வைக்கணும், தே ஷுட் பி இம்ப்ரிசன்ட், அவங்களே ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஜெயிலில் வச்சிடுறாங்க. எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, ஜெயிலில் டெம்பிள் டவரில் வைக்கிறாங்க.
எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட், இப்போ வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. ஃப்ரம் நவ் ஆன் ஆல் மென் ஆஃப் 21 years அண்ட் above, ஏன்னா ஜாக்கோபின் கிளப்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த எலெக்ஷனில் இவங்க வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இனிமே வந்து மென், இப்போ கூட உமனுக்கு வந்து கிடையாது ஓட்டிங் ரைட், ஒன்லி மென், அதுவும் ஆல் மென் 21 years அண்ட் above, 21 வயசு ஆகிருக்கணும், அதுக்கு மேலே ஆகிருக்கணும். அப்படி இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெல்த். உங்ககிட்ட வெல்த் இருக்குதோ இல்லையோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, அவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. தே காட் த ரைட் டு ஓட். த நியூலி எலெக்டட் அசம்பிளி வாஸ் கால்டு கன்வென்ஷன். ஸோ புதுசாக எலெக்ட் பண்ணப்பட்ட அசம்பிளியோட பேர் என்னன்னா கன்வென்ஷன். ஆன் 21st September 1792 இட் அபாலிஷ் த மொனார்கி. இம்பார்ட்டன்ட், இவங்க வந்த உடனே வேலை என்ன செய்கிறாங்கன்னா, தே அபாலிஷ் த மொனார்கி. ஏன்னா மொனார்கி அந்த ஃபேமிலியை தூக்கி ஜெயிலில் வச்சாச்சு அந்த டெம்பிள் டவரில். ஸோ அபாலிஷ் த மொனார்கி அண்ட் டிக்ளேர்டு ஃப்ரான்ஸ் எ ரிப்பப்ளிக். இப்போ ஃப்ரான்ஸ் என்ன ஆயிடுச்சு, ரிப்பப்ளிக்காக ஆயிடுச்சு. த ஃப்ரான்ஸ் பிகம்ஸ் எ ரிப்பப்ளிக். ஆஸ் யூ நோ, எ ரிப்பப்ளிக் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் த பீப்புள் எலெக்ட் த கவர்மெண்ட் இன்க்ளூடிங் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ரிப்பப்ளிக்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த இடத்துல இந்த கவர்மெண்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் இந்த பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டுடைய ஹெட், அந்த ஹெட் பர்சனையும் இந்த பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ ஹெரிடிட்டரி மொனார்கி. ஸோ இப்போ தான் மொனார்கியல் சிஸ்டம் அபாலிஷ் ஆனதுனால இந்த இடத்துல ஹெரிடிட்டரி, அதாவது வந்து வழி வழியாக வந்த அந்த கிங்குடைய ரூலிங் இனிமே கிடையாது. அந்த கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், அதுக்கப்புறம் சன், இப்படி அவங்களுடைய சன் அப்படின்னு அந்த ஒரு ஹெரிடிட்டரி இருக்காது. You can try and find out about some other countries that are republics and investigated when and how they become so. இது வந்து ஆக்டிவிட்டி. If you want you can do it. ஃப்ரான்ஸில் ஹெரிடிட்டரி ஆஃப் மொனார்கி கம்ப்ளீட்டாக அபாலிஷ் ஆயிடுச்சு. There was no hereditary monarchy. Louis XVI was sentenced to death by the court on the charge of treason. ஸோ இந்த டியர்சன் மூலியமாக, டியர்சன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க, பெட்ரைல் ஆஃப் ஒன்ஸ் கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட், அதாவது அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், ராஜ துரோகம், தன்னுடைய கண்ட்ரிக்கோ இல்லை தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கோ துரோகம் செய்கிறது தான் வந்துட்டு இங்கே குற்றமாக இந்த லூயி 16 மேலே சுமத்தப்படுது. ஏன் அந்த குற்றத்தை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, லூயி 16 வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் சைன் பண்ண பின்னாடியும் இவர் வந்து அந்த சீக்ரெட் நெகோசியேஷன்ஸ், யாருக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாரு இந்த புருஷியா கூடயும் ஆஸ்ட்ரியா கூடயும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இந்த பிளான் பண்ணுறாங்க, மிலிட்ரி ட்ரூப்ஸ் உள்ளே அனுப்பி சண்டையெல்லாம் போடுறாங்க. அதில் வந்து நிறைய வந்து லாஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸ், பொருளாதார பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால் இவர் மேலே வந்து இந்த ராஜ துரோகம் அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து இவர் மேலே வந்து சுமத்தி இவரை வந்து சென்டென்ஸ் டு டெத், அதாவது கில் பண்ணணும், அதாவது வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கொல்லணும் அப்படின்ற சொல்லி பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆன் 21st January 1793, இம்பார்ட்டண்ட் இயர், 21st January 1793 he was executed. அவரை கொன்னுடுறாங்க பப்ளிக்லி, எல்லார் முன்னாடியும், அட் த பிளேஸ் டே லா கான்கார்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் எல்லார் முன்னாடியும் அவரை வந்து கொன்னுடுறாங்க. ஆக்சுவலி அவரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா, குலிட்டைன் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக தான் அவரை வந்து கொல்லுவாங்க. த குவீன் மேரி ஆண்டோனைட் மெட் வித் த சேம் ஃபேட் ஷார்ட்லி ஆஃப்டர். கொஞ்சம் சில மாதத்துக்கு அப்புறம், ஃபியூ மந்த்ஸ் லேட்டர், இந்த மேரி ஆண்டோனைட்டையும் இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க பப்ளிக்கில். அதான் அது வந்து ஷி வாஸ் ஆல்சோ குலிட்டைன், அவங்களையும் அந்த குலிட்டைன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களையும் கொண்டுடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் த ரெயின் ஆஃப் டெரர், இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தட் மீன்ஸ் த பீரியட் ஆஃப் டெரர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.